கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை விஜய் இன்று சந்திக்கிறார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதியன்று தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்து 110 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து உயிரிழந்தோரின் குடும்பங்களை இன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விஜய் நேரில் சந்திக்க உள்ளார். இதற்காக கரூரில் இருந்து 5 பேருந்துகளில் 33 குடும்பங்கள் 10 மணி நேர பயணத்திற்கு பிறகு மாமல்லபுரம் வந்தடைந்தனர். அவர்கள் தனியார் விடுதியில் 55 அறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாவேகா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா விடுதியில் ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். இன்று காலை பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களை விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார். அதே நேரத்தில் கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் 30ஆம் நாள் நினைவு நாளும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கரூரில் தாவேகா பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளன. தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு வாபஸ் பெற என்ற தலைப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை கோரும் மனு, சிபிஐ விசாரணை கோரும் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தனின் மனு மற்றும் பிரச்சார பாதுகாப்பு, ட்ரோன் கண்காணிப்பு வழக்குகளும் இன்றைய விசாரணை பட்டியலில் உள்ளன.